பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. அக்டோபரில் நடைபெறும் SCO எனப்படும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாகிஸ்தான் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அந்த கூட்டத்தை பிரதமர் புறக்கணிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு 2001ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதன் உறுப்பு நாடுகளாக இந்தியா, சீனா, ரஷ்யா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், பாகிஸ்தான் ஆகியவை உள்ளன. இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்த கூட்டமைப்பில் 2017ஆம் ஆண்டு இணைந்தன. இந்தியாவை பொறுத்தவரை SCO அமைப்பு பிராந்திய பாதுகாப்பு மற்றும் மத்திய ஆசிய நாடுகளுடனான உறவு ஆகியவற்றுக்கு ஒரு முக்கியமான அமைப்பாகும். மேலும் SCO அமைப்பு மேற்கு நாடுகளுக்கு எதிரான ஒரு கூட்டமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த உறுப்பு நாடுகளின் தலைவர்களின் கூட்டம் சென்ற ஆண்டு இந்தியாவில் நடந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான கூட்டம் பாகிஸ்தானின் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடக்க இருக்கிறது. சில ஆண்டுகளாக எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் அரசு உதவியுடன் நடந்து வரும் பயங்கரவாத தாக்குதல்களால் இந்தியா பாகிஸ்தான் உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அக்டோபர் 15, 16 தேதிகளில் நடக்க இருக்கும் SCO கூட்டத்திற்கு பாகிஸ்தான் பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த கூட்டத்தை பிரதமர் மோடி புறக்கணிப்பாரா அல்லது இந்தியா சார்பில் பங்கேற்க தனது அமைச்சரவையில் உள்ள ஒரு அமைச்சரவை அனுப்பி வைப்பாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. சமீப நாட்களாக காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதல்களால் இந்தியா இந்த கூட்டத்தில் பங்கேற்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டு கார்கில் விஜய் திவஸ் உரையில் பிரதமர் மோடி பாகிஸ்தான் வரலாற்றில் இருந்து இதுவரை எதுவும் கற்கவில்லை, பயங்கரவாதம் மூலம் தனது இருப்பை காஷ்மீரில் காட்டிக்கொள்ள முயல்கிறது என்று கடுமையாக விமர்சித்திருந்தார். ஜூலை மாதம் கஜகஸ்தானில் நடந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொள்ளவில்லை. இதற்கு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் காரணமாக கூறப்பட்டது. எனவே பாகிஸ்தானின் அழைப்புக்கு இந்தியா என்ன முடிவெடுக்க இருக்கிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.